ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, லக்கி ராமகிருஷ்ணன் கிட்ட இங்கே பாருங்க ராம்கி ப்ரோ, நாங்கள் கேட்டிருந்த அந்த 50 லட்ச ரூபா பணம் 50 சவரன் நகை என்ன ஆச்சுதுன்னு விசாரிக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடு தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமாக செய்யுங்க. இது மட்டும் சகுந்தலாக்கு தெரிய வந்துச்சுதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். மண்டபத்தில் உங்கள் குடும்பமும் இருக்குது, எங்கள் குடும்பமும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி காதும் காதுமா இதை வச்சு முடிச்சிடலான்னு சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக கொடுத்துருவேங்கன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாரு. அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும், சரிடா நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் இது பெரிய தொகை, என்னால் உடனே பெரட்ட முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் என்னால் ஆனதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ராமகிருஷ்ணன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கவனித்த லக்கி, என்ன ராம்கி ப்ரோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஆமாங்க, நான் பணம் சம்பாதிச்சு வைக்கலையே தவிர நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவங்க என்ன கைவிட்டுற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லை, ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்காரான்னு மனசுக்குள்ளே லக்கி கிண்டல் பண்ணிக்கிறாரு. மாயாவையும் ஜீவாவையும் அடுத்த சீனில் காட்டுறாங்க. ஜீவா மதுமிதாவுடைய கல்யாணத்தை நினச்சே ரொம்ப வருத்தமாக இருக்காரு. மாயா அவர்கிட்ட வந்து, இங்கே பாரு ஜீவா, நீ எதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்க? இது நம்மளோட ஹனிமூன், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சி சந்தோஷப்படுறது மாதிரி இருக்கணும், அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ சோகமாகவே இருக்கன்னு கேட்க, ஜீவா மாயா கிட்ட கோவப்படுறாரு. இன்னைக்கு என் அக்காவோட கல்யாணம், அவள் கூட இல்லாமல் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு சொல்ல, சும்மா நிறுத்து ஜீவா, எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு, உன் அக்காவை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு என்னை பற்றி யோசின்னு மாயாவும் கோவப்படுறாங்க. அஸ்வினி கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. சகுந்தலா கிட்ட, என்னம்மா மண்டபம் இது, இதுலையா நம்ம இருக்கணும், எப்படிமா 2 மணி நேரம் இதில் இருக்க முடியும்னு கேட்க, வேற வழி இல்லை, நமக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அதனால எப்படியாவது 2 மணி நேரம் நம்ம சமாளிச்சுட்டு இங்கேருந்து போயிடலான்னு சகுந்தலா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா சகுந்தலா லக்கி கிட்ட, அண்ணன் செக்யூரிட்டி எல்லாத்தையும் டைட் பண்ணி தானே வச்சுருக்கேன்னு கேட்க, ஆமாம், நம்ம பசங்க எல்லாரையுமே இந்த கூட்டத்தோட மிங்கிளாகி தான் விட்டுருக்கேன், எந்த பிரச்சனையும் வராது, முக்கியமாக அந்த ஸ்னேகாவாலையும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு லக்கி சொல்ல, ஆமாம், அந்த டவுரி விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசினியான்னு சகுந்தலா கேட்குறாங்க. விடுவேனா சக்கோ, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து தருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்காரு, எப்படியும் யாரும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற டென்ஷன்லேயே தான் கடைசி வரைக்கும் அவங்க இருக்க போகிறாங்கன்னு சொல்ல, அதுதான் எனக்கும் வேணும், என் பொண்ணு கல்யாணத்தில் நான் எப்படி அவமானப்பட்டு நின்னேன், அதை விட இவங்க எல்லாரும் இங்கே அவமானப்பட்டு நிற்கணும், இந்த கல்யாணத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்கணும், அதே நேரம் இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியணும்னு சகுந்தலா சொல்ல, அதான் சொல்லிட்டல சக்கோ, எல்லாத்தையும் உன் அண்ணன் பார்த்துப்பேன்னு லக்கி சொல்றாரு. அடுத்த சீன்ல லக்கி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட, இங்க பாரியா, நான் சொல்றதை நீ செஞ்சேன்னா உனக்கு நான் நிறையவே செய்வேன்னு சொல்ல, என்னையா பண்ணணும்னு அந்த ஆளும் கேட்குறாரு. பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வருவாங்க, அவங்க மண்டப வாசல்ல கால் எடுத்து வச்சதும் கரண்ட் போயிடணும், அதை மட்டும் நீ செஞ்சா நான் இந்த சரக்கையும் உன் கையில் தருவேன், பணத்தையும் தருவேன்னு சொல்ல, நீங்கள் சொன்னது மாதிரியே நான் செஞ்சிடுறேன்னு அந்த ஆளும் சொல்கிறாரு. அப்புறமா கௌதம்க்கு ரேணுகா ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேணுகா கௌதம் கிட்ட, மாப்பிள்ளை நல்ல நேரத்தில் உள்ளே வந்திருக்கீங்க, இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்ல, பவர் கட் ஆகுது, எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிக்குது, ஏங்க சீக்கிரமாக போய் அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ண சொல்லுங்கன்னு ரேணுகா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணனும் போகிறாரு. ஆரம்பமே சரியில்லையேன்னு அபிஷேக் சொல்ல, அபிஷேக் பேசாமல் இருன்னு கௌதம் சொல்கிறாரு. இல்லைங்க, கரண்ட் தான் போயிருக்குது, சீக்கிரமாக வந்துடும்னு ரேணுகா சொல்கிறாங்க. லக்கி சகுந்தலா கிட்ட, என்ன சக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா, உனக்கு சந்தோஷமாக இருக்குமேன்னு கேட்க, ஆமாண்ணே, இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் அவங்க அவமானப்பட்டுட்டே இருக்கணும், ஆமாம் இது தற்செயலாக நடந்ததா இல்லை நீ பிளான் பண்ணனியான்னு சகுந்தலா கேட்க, எல்லாம் என்னோட பிளான் தான்னு லக்கி சொல்கிறாரு. அதை கேட்டு சகுந்தலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா மண்டபத்தோட மேனேஜர் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அந்த ஆள் குடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்து, டேய் கரண்ட் போயிடுச்சுடா, பாவம் எல்லாரும் வசதியான வீட்டை சேர்ந்தவங்க, ஏதாவது பண்ணுடா, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுன்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷம் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு, சரி வாங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடுறேன்னு அந்த ஆள் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. என்னடா அது ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு அந்த மேனேஜர் கேட்க, எனக்கு தெரியலன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. டேய் சம்பளத்தை வேணாலும் ஏற்றி தரேன்டா, ஏதாவது பண்ணு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு மேனேஜர் சொல்லும்போது, என்னது சம்பளத்தை ஏற்றி தருவீங்களா, அப்போ ஜென்ரேட்டர் ஆன் ஆயிரும்னு சொல்லி ஆன் பண்ணி விடுறாரு. ராமகிருஷ்ணனும் ரேணுகாவும்
கௌதம்க்கு அவங்க சார்பாக வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்குங்க இதெல்லாம்னு கௌதம் கேட்க, டே இதெல்லாம் ஒரு மொரடான்னு அகிலாண்டேஸ்வரி சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் மாயாவையும் ஜீவாவையும் காட்டுறாங்க. மாயா ஒரு ஃபேஸ் க்ரீமை வாங்கிட்டு வந்து, இதை மட்டும் நான் போட்டுட்டு உன் முன்னாடி வந்தா நீ என் முகத்தையே தான் பார்த்துட்டு நிற்க போகிறேன்னு சொல்லி ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டு ஜீவா கோவமாக வெளியே போகிறாரு. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாலும் ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாருக்குமே வேர்க்க ஆரம்பிக்குது. விசிறிட்டு நிற்கிறாங்க. சகுந்தலா ராமகிருஷ்ணனே ரேணுகாவையும் பார்த்ததும், அண்ணன் அவங்க வராங்க, ஏதாவது சொல்லுன்னு லக்கியை பார்த்து சொல்ல, நாளைக்கு நியூஸில் கண்டிப்பாக 10 பேர் ஒரு கல்யாண மண்டபத்தில் வேர்த்தே இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வரப்போகுது. அப்படி வேர்த்து கொட்டுதுன்னு லக்கி சத்தமாக சொல்ல, ராமகிருஷ்ணனும் ரேணுகாவும் வராங்க. ஏங்க கவலைப்படாதீங்க, இப்போ ஏசி வேலை செஞ்சிரோன்னு ரேணுகா சமாதானப்படுத்துகிறாங்க. ஆமாம், வந்தவங்க யாருக்கும் நீங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலையான்னு லக்கி கேட்க, இதோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரேணுகா போகிறாங்க. இதை பார்த்து சகுந்தலாவும் லக்கியும் சிரிக்க இதோட எபிசோட் முடியுது.